எங்க அப்பா வந்து பொம்பளை பிள்ளையே பிறக்கக்கூடாது அப்படின்னு சாமி கும்பிட்டாங்க. ஆனா பொம்பளை பிள்ளையா நான் வந்து பிறந்துட்டேன். இல்ல வேற யாருக்காவது தத்து குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னோட சடங்குகளுக்கோ, என்னோட எதுக்கோ வந்து நீங்க யாரும் செலவு பண்ணி நான் போனேன்னு இருக்கக்கூடாது. வைராகியமா நான் உழைச்சேன். நீங்க என் காசுல தூக்கி போட்டீங்கன்னு சொல்லி 1,00,000 சேர்த்து வச்சிருக்காங்க. ஸ்ரீதேவி எல்லாம் போன பட்டு மூதேவியை கூட்டியாந்து வீட்டில் உட்கார வைப்பாங்க ஆண்டி. பாட்டிமார்கள் ஒரு பக்கம் வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி. வணக்கம். ஸோ அவங்களுடைய பேத்திகள் எல்லாம் இந்த பக்கம் வந்திருக்காங்க. ஓஜி பாட்டி, என் பாட்டி ஓஜி பாட்டி இப்படி ஒரு ஹீரோயிஸ்டிக் திங் பண்ணுவாங்க அப்படின்னா அது என்ன? அந்த விஷயத்தை கேக்குறியா? வா சொல்றேன். எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் அப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு 20, 30 பீப்பிள்ஸ் கூட நாங்க வெளிய ஃபுட் ஆர்டர் பண்றோம் அவங்களுக்கு லஞ்ச்க்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. முடியாது. நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுங்க, நானே செஞ்சு கொடுத்துறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 டிஷ் கூட செஞ்சிருவாங்க சார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சோ அது வந்து இன்ஸ்பைரிங்கா இருக்கும். எப்படி இவ்ளோ பேருக்கு ஒரு ஆளா செய்றாங்க? 30 பேருக்கு ஒத்தாளான்னு சமைச்சு செய்வாங்க சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எங்க ஆயா வந்து ஒரு வாட்டி அவங்களுக்கும் அவங்க பையனுக்கும் ஏதோ சண்டை. ஸோ எங்க மாமா வந்து கோச்சிட்டு ஹி அட்டெம்ப்டட் மேலே ஏறி கழட்டி அவரை தூக்கி தோல்ல போட்டு ஆட்டோ பிடிச்சி ஜிஹெச்ல அட்மிட் பண்ணி அவரை காப்பாத்துனாங்க. ஐயோ, இது ஓஜிங்க. அது எப்படிங்க ஒத்தாளா நின்று ஆளை தோல்ல தூக்கி போட்டு எப்படி காப்பாத்துறீங்க? பதட்டமா இல்லையா? ஒரு தைரியம் தான். எங்க அப்பா வந்து பொம்பளை பிள்ளையே பிறக்கக்கூடாது அப்படின்னு சாமி கும்பிட்டாங்க. ஆனா பொம்பளை பிள்ளையா நான் வந்து பிறந்துட்டேன். இல்ல வேற யாருக்காவது தத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னடி இது? சொல்லிக்கிட்டு இருக்கப்ப எங்க அப்பத்தா தான் வந்து மகாலட்சுமி பிறந்திருக்குடா, நான் தூக்கி என் பேத்தியை வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பத்தா தான் தூக்கிட்டு போய் 6 வருஷமா வளர்த்தாங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. சின்ன வயசுலயே எங்க தாத்தா இறந்துட்டாங்க. 3 பொம்பளை பிள்ளைங்க. வறுமையான சூழ்நிலை தான் சார். அதுலயும் வைராகியமா செய்யாத வேலைனே இல்ல. களை எடுக்கிறது, விறகு பொறுக்கிறது, மாவாட்டி விற்கிறது, போர்வை விற்கிறது, என்ன சீசனல் வேலையோ, பருத்தி பால் வீடு வீடா போய் விற்பாங்க. வெரி குட். கலக்குங்க சார், கலக்குங்க. அந்த மாதிரிலாம் செஞ்சு சிறுக சேர்த்து வச்சு 3 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. பேத்திகளுக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரையும், இந்த ஷோக்கு வரதுக்கு முந்தின நாள் வரையும் வேலைக்கு போனாங்க. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ்ல 1,00,000 போட்டு வச்சிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டா, என்னோட சடங்குகளுக்கோ என்னோட எதுக்கோ வந்து நீங்க யாரும் செலவு பண்ணி நான் போனேன்னு இருக்கக்கூடாது. வைராகியமா நான் உழைச்சேன். நீங்க என் காசுல தூக்கி போட்டீங்கன்னு சொல்லி 1,00,000 சேர்த்து வச்சிருக்காங்க. செய்வாங்க. நாளைக்கு நீ செஞ்சு நான் செஞ்சு 3 பிள்ளைகளுக்குள்ள வாதாட்டம் வருங்கல்ல சார். அட போட்டி போட்டு செஞ்சுட்டு போட்டு சந்தோஷமா? அதெல்லாம் வேணாம். நமக்கு நம்ம காசு தான் நம்ம மேல விழுங்கணும். உழைச்ச